வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி. ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக 6 ஓபிஎஸ்கள் களத்தில் உள்ளனர். இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற உங்களுக்கே இது சிரிப்பாக தெரியலையா? இது எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு? தட் இஸ் பிரெயின். ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் சுயேட்சையாகவும், அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள், திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்திரபிரபா ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இது தவிர சுயேட்சையாக பன்னீர்செல்வம் பெயருடைய 4 பேர், பன்னீர்செல்வம் என்ற பெயரில் ஒருவர் உட்பட மொத்தம் 56 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். நேற்று நடந்த பரிசீலனையில் அத்தனை ஓபிஎஸ்ஸுக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வேட்புமனு பரிசீலனையில் 5 பேரும் அப்ஸ்காண்டு, யாருமே பரிசீலனையில் கலந்துக்கல. வேட்புமனு பரிசீலனைக்கு வராமல் 5 பேர் தலைமறைவு. 5 பேரும் ஓபிஎஸ் தான், அதாவது 4 ஓபிஎஸ், ஒரு எம்பிஎஸ். இதற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சின்னம் ஒதுக்கீடு செய்வதில் மற்ற 5 பேரும் ஓபிஎஸ்க்கு போட்டியாக இருப்பார்கள் என்றும், வாக்குப்பதிவின் போது குழப்பத்தை ஏற்படுத்தவும் இவர்கள் காரணமாக இருப்பார்கள் என்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஆக மொத்தம் 4 ஓபிஎஸ், ஒரு எம்பிஎஸ், ஒரிஜினல் ஓபிஎஸ், இப்படி 6 பேரோட வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த 5 பேரில் 3 பேரை அதிமுகவினரும் 2 பேரை திமுகவினரும் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த 5 பேருமே வேட்புமனு பரிசீலனைக்கு வரலை. இந்த குற்றச்சாட்டுக்கு இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜனநாயக நாட்டில் தேர்தலில் போட்டியிட அனைவருக்கும் உரிமை உண்டு. அதனால் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் தேர்தலில் நிற்கும் 5 பேருமே தகுதியானவர்கள். எத்தனை பன்னீர்செல்வம் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம் என பதிலளித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் மற்ற பன்னீர்செல்வங்களை தேர்தலில் போட்டியிட வைத்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகன் குற்றம் சாட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தல் 2024 ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் ஒரே பெயரில் பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேரில் 4 பேரும், பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேரில் ஒருத்தரும், ஆக மொத்தம் 5 பேர் ஒரிஜினல் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக களம் இறங்கி உள்ளனர். இவர்களின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு பரிசீலனைக்கு இவர்கள் 5 பேருமே வரவில்லை. சில அரசியல் கட்சிகளின் கட்டுப்பாட்டில் இவர்கள் இருப்பதாக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். குழப்பம் ஏற்படுத்தவே இந்த மாதிரி செய்கின்றனர் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜனநாயக நாட்டில் யாருனாலும் எலெக்ஷனில் நிற்கலாம். பன்னீர்செல்வங்கிற பேரில் எத்தனை பேர்னாலும் இருக்கலாம், எத்தனை பேர்னாலும் நிற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.